கட்டிய கணவனை மனைவியே கொடூரமா வெட்டி கொன்னு கரும்பு காட்டுல வீசி இருக்காங்க. பெத்த மகள் கிட்டையே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண கணவனுக்கு மனைவி கொடுத்த தண்டனை இது. கர்நாடக மாநிலம் பெலகாவி பக்கத்துல இருக்கிற ஒரு கரும்பு தோட்டத்துல அன்னைக்கு ஒரு ஆண் சடலம் கிடந்திருக்கு. இத பார்த்த தோட்ட முதலாளி உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்காரு. சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரும் தலை குப்புற கிடந்த உடலை திருப்பி பார்த்த அப்போதான் அந்த சடலம் 2 துண்டா வெட்டி வீசப்பட்டது தெரிஞ்சிருக்கு. ஊறு போடப்பட்டு சடலமா கிடந்தது யாரு? கொலை பண்ணது யாரு? கொலை எங்க நடந்துச்சு? வெளிய கொன்னு சடலத்தை இங்க கொண்டு வந்து போட்டாங்களா? கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க செய்தியாளர் பாரதி ராஜாவோடு போலீசாரின் கோப்புகளை புரட்டினோம். கொல்லப்பட்டது பெலகாம் மாவட்டம் உம்ராணி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீமந்த் இட்னாலே. 42 வயசான இவரோட மனைவி சாவித்ரி இட்னாலே. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கல்யாணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஸ்ரீமந்த் ஒரு தினக்கூலி. தினமும் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் வீட்டுல அடுப்பெரியும். அந்த அடுப்பும் ஸ்ரீமந்தோட குடிப்பழக்கத்தால அடிக்கடி அணைஞ்சு போயிடும். சம்பாதிக்கிற காசை குடிச்சே அழிச்சிடுவாராம். இந்த சூழல்ல தான் கடந்த 2 நாளா ஸ்ரீமந்த் வீட்டுக்கு வரவே இல்லை. எங்க போனாருன்னு தெரியல. அப்பதான் கரும்பு தோட்டத்துல ஸ்ரீமந்த சடலமா மீட்ட செய்தி சாவித்ரிக்கு போலீஸ் சொல்லி தெரிஞ்சிருக்கு. உடனே அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்காங்க சாவித்ரி. ஆனா போலீஸுக்கு அந்த அழுகையில் துளி கூட நம்பிக்கை இல்ல. ஏன்னா ஊருக்குள்ள வரும்போதே கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை நடக்கும்னு ஊர் மக்கள் போலீஸ் காதை கடிச்சிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைஞ்ச போலீசார் ஏன் புருஷனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு கேட்க, குடிபோதையில அடிக்கடி எங்கேயாச்சும் போவாரு, அப்புறம் கையில காசு தீர்ந்ததும் அவரே வந்துடுவாருன்னு சொல்லி இருக்காங்க சாவித்ரி. இதுவும் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. இதனால சாவித்ரிய காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் சிறப்பான விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போதான் நடந்த உண்மைய ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க சாவித்ரி. கல்லானாலும் கணவன் சொல்லி தெய்வமா மதிக்க வேண்டிய கணவன் ஸ்ரீமந்தோட தலையில அம்மிக்கல்ல போட்டு கொலை பண்ணி இருக்காங்க. அந்த பயங்கரத்துக்கு காரணம் ஸ்ரீமந்த் மிருகமாக மாறி செய்த விஷயம். எப்பவும் குடிபோதையிலேயே வீட்டுக்கு வர ஸ்ரீமந்த் வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறதே இல்ல. ஆனா அந்த கஷ்டத்திலையும் தன்னோட குடும்பத்தை பாதுகாக்க சாவித்ரி தவறுனதே இல்ல. தப்பி தவறி செலவுக்கு பணம் கேட்டா அன்னைக்கு சாவித்ரிக்கு தீபாவளி தான். மனைவிய அடிச்சு துவச்சிடுவாராம் ஸ்ரீமந்த். இந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு கழுத்து முட்டை குடிச்சிட்டு வந்த ஸ்ரீமந்த் மனைவிய உல்லாசமா இருக்க அழைச்சிருக்காரு. ஆனா சாவித்ரி அதுக்கு ஒத்துக்கல. நோ மீன்ஸ் நோ ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதனால கடுப்பான ஸ்ரீமந்த் பெத்த மகள் கிட்டையே தவறா நடந்து தன்னோட காம இச்சைய தீர்த்துக்க முயற்சித்திருக்காரு. இத பார்த்து ஆத்திரமடைஞ்ச சாவித்ரி கணவன் கூட சண்டை போட மகளை விட்டு விலகி தூங்க போயிருக்காரு ஸ்ரீமந்த். தன்னை அடிச்சு சித்திரவதை செய்ததை மட்டும் இல்லாம பெத்த மகள் கிட்ட இப்படி கோரமா நடந்துகிட்டத சாவித்ரியால பொறுத்துக்க முடியல. ஆத்திரம் தலைக்கேற போதையில தூங்கிட்டு இருந்த ஸ்ரீமந்தோட தலையில அம்மிக்கல்ல போட்டு கதைய முடிச்சிருக்காங்க. இரவோடு இரவா சடலத்தை அப்புறப்படுத்த முயற்சிக்கும் போது கணவனோட உடலை சாவித்ரியால தூக்க முடியல. இதனால கரும்பு வெட்டுற கத்தியால கணவனோட உடலை 2 துண்டா வெட்டி ஒரு ட்ரம்ல அடைச்சு யாருக்கும் தெரியாம பக்கத்துல இருக்கிற கரும்பு காட்டுல வீசியிருக்காங்க. அப்புறம் அங்க இருந்த ஒரு கிணத்துல கணவனோட செல்போனையும் சடலத்தை வெட்டின கத்தியையும் மூட்டை கட்டி மூழ்கடிச்சிருக்காங்க. அங்கேயே ரத்தக்கரை படிஞ்ச ட்ரம்ம கழுவின சாவித்ரி சேலைய தீ வச்சு எரிச்சு சாம்பல தண்ணியில கரைச்சு விட்டுருக்காங்க. இரவோடு இரவா கொலை நடந்த தடயமே இல்லாம மொத்தமா அழிச்சிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள போய் சாவகாசமா படுத்து உறங்கி இருக்காங்க. இப்படி பக்கா பிளான் பண்ணி கொலை பண்ணது தன்னோட மகளின் எதிர்காலத்துக்கு தான் சாவித்ரி சொன்னது சரியா இருந்தாலும் சட்டப்படி அவங்க செய்தது தவறுதான். இதனால விசாரணை முடிஞ்சதும் போலீசார் சாவித்ரிய கைது பண்ணி சிறையில் அடைச்சு இந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.